ஹலோ படீஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த காணொளியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு புக்கு. சரிங்களா? புக்கோட பேர் என்னென்னா முடிவுகள் முடிவானவை அல்ல. அதாவது இந்த புக்கை நான் டெப்த்தாக படிக்கல. இந்த டைட்டில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டாக்டர் ராஜகோபால செட்டியார் எழுதினது இந்த புக்கு. டாக்டர் ராஜகோபால செட்டியார் எழுதின இந்த புக்கோட பேர் முடிவுகள் முடிவானவை அல்ல. இந்த ஹெட்டிங்கில் உங்கள் எல்லாருக்கும் புரிய வர்றது என்ன? அதாவது முடிவுகள் முடிவானவை அல்ல அப்படின்னா, இதனுடைய டைரக்ட் மீனிங் சொல்லணும் அப்படின்னா, அதாவது இதோட டைரக்ட் மீனிங் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நம்ம ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த முடிவு தான் முடிவு அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையிலே இருக்குது. ஆனால் முடிவு அப்படிங்கிறது முடிவு கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வாழ்க்கையில் முக்கியமான தருணத்தில் எடுக்கக்கூடிய ஏதோ ஒரு முடிவு முடிவானவை கிடையாது. அதாவது ஒரு முடிவு எடுத்ததுக்கப்புறம் தான் அடுத்த செயல் தொடங்குது அப்படின்றது தான் இதனுடைய இன்டைரக்ட் மீனிங் அதுதான். இன்டைரக்ட் மீனிங் டைரக்ட் மீனிங் அதுதான். சரிங்களா? முடிவுகள் முடிவானவை அல்ல. இப்போ நம்மளோட லைஃப்பில் முக்கியமான கட்டத்தில் ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த முடிவுன்ற ஒரு விஷயம் அதோட முடிஞ்சு போனது கிடையாது. இனிமேல் தான் அது ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி. சரிங்களா? இப்போ நம்ம ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறோன்னா அதாவது அது முடிவுகள் முடிவானவை அல்ல. ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா அது முடிவானவை கிடையாது, முடிஞ்சு போனது கிடையாது, இனிமேல் தொடங்க போகிறது தான் அப்படின்னு தான் இந்த புக்கில் சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அந்த புக்கினுடைய தலைப்பு இதுதான். கொஞ்சம் ஒரு மாதிரி கட்டுரைகளாக இருந்துச்சு. கொஞ்சம் நிறுவனங்கள் பற்றி எல்லாம் நிறையா சொல்லியிருந்தாங்க. இதில் கொஞ்சம் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் எடுக்கல. ஆனால் இந்த ஹெட்டிங் மட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வாய்ப்பு இருந்தால் அனைவரும் வாசித்து பாருங்கள். முடிவுகள் முடிவானவை அல்ல. சரிங்களா? அடுத்து இதில் வேறு என்ன விஷயம் இருக்குது அப்படின்னா இந்த முக்கியமான முடிவு அப்படின்னு நான் சொல்லும்போது, மேரேஜ் இஸ் த அதாவது எப்படி சொல்கிறது, மேரேஜ் தான் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா 20 வருஷம் நம்ம அம்மா அப்பா கூட இருக்க போகிறோம். மிச்சம் 80 வருஷம் தம்பதியினராக இருக்கிறதுல தான் இருக்குது. சரிங்களா? மிச்சம் 80 வருஷம் நமக்கு அப்படியே நம்மளுடைய திருமண வாழ்க்கையிலேயே தான் போக போகுது. 20 வருஷம். சரிங்களா? அப்படியே ஒரு மனுஷன் 60 வயசு 70 வயசு வரைக்கும் இருக்கிறான் அப்படின்னா, என்ன தான் இருந்தாலுமே அம்மா அப்பாவோட இருக்கிறத காட்டிலும் இங்கே ஒரு குடும்ப வாழ்க்கை, ஒரு தாம்பத்திய வாழ்க்கையாக, அதாவது திருமண வாழ்க்கை எவ்வளோ நாள்? சரிங்களா? 30 வருஷமோ 40 வருஷமோ 50 வருஷமோ அல்லது 80 வருஷமோ இருக்க போகுது. இப்போ ஒருத்தரை நம்ம லைஃப் பார்ட்னராக சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். நல்லது கெட்டது நல்லது கெட்டது யோசித்து இது பண்ணணும். நம்ம அப்புறம் நம்மளுடைய முடிவு சரியாக இல்லை அப்படின்னா, அதாவது நம்ம முடிவு சரியாக இல்லை அப்படின்னா நாளையும் யோசிக்கணும். பின்னாடி என்னென்ன வரும், என்ன வராது, நல்லது கெட்டது என்ன, இதில் இருக்கிற நல்லது கெட்டது என்ன அப்படின்னு சொல்லி தெரியாது. சரிங்களா? ஸோ அதனால் நம்ம முடிவு எடுக்கிறப்ப எப்படி எடுக்கணும் அப்படின்னா, பின்னாடி எந்த பிரச்சனை நம்மளுக்கு வர முடியாத அளவுக்கு தான் நம்ம முடிவுகள் எடுக்கணும். சரிங்களா? இப்போ திருமண வாழ்க்கை அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா, தவறான ஒரு பார்ட்னர் நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அது நமக்கு ஸ்டார்டிங்கில் தெரியாது இவங்க தப்பானவங்க தான் அப்படின்ட்டு. நம்ம கண்மூடித்தனமாக நம்பிடுவோம். இவங்க நல்ல கேரக்டர் தான், நல்லவங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிடுவோம். அம்மா அப்பா சொல்கிறத எதையுமே நம்ம கேட்க மாட்டோம். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ அம்மா அப்பா சொல்கிறது நம்மளுக்கும் விருப்பம் இருக்குது, நம்மளுக்கும் உணர்வுகள் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா அம்மா அப்பா சொல்கிறதையே கேளுங்க, பேரண்ட்ஸ் சொல்கிறதையே கேளுங்க அப்படின்னு நிறைய பேர் பலரும் வலியுறுத்துகிற காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய அந்த அனுபவங்கள், நம்மளுடைய காலகட்டத்தை தாண்டி வந்த அனுபவங்கள் அவங்களுக்கு தெரியும். அனுபவம் இப்படி இருந்துச்சு, திருமண வாழ்க்கை நம்ம திருமண வாழ்க்கை மேற்கொள்ளும்போது நம்மளுக்கு எப்படி இருந்தது அப்படின்ற ஒரு அனுபவத்தின் அடிப்படையில் நமக்கு ஒரு கருத்து சொல்லுவாங்களே தவிர அது அறிவுரையாக கூட சொல்ல மாட்டாங்க. என் லைஃப் இப்படி இருந்துச்சு, நீயாவது நல்லா இருக்கணும். இப்போ நான் நல்லா இல்லைனாலும் என் பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பேரண்ட்ஸ் நினைப்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால தான் இந்த முடிவுகள் முடிவானவை அல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ அன்றைக்கி நம்ம கரெக்டான முடிவு தானே எடுத்தோம், ஏன் இப்படியெல்லாம் நம்மளுக்கு நடக்குது
அப்படின்னு சொல்லி யோசிச்சு அப்படின்னு சொல்லி பின்னாடி யோசிக்கிறவங்களுக்கு இந்த ஒரு விஷயந்தான், முடிவுகள் முடிவானவை அல்ல அப்படின்ற ஒரு விஷயந்தான் வந்து இதுதான் நிதர்சனம், இதுதான் வந்து உண்மை. சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த காணொளியில் வந்து சந்திக்கலாம். அது வரைக்கும் வந்து இந்த தலைப்பை பற்றி நீங்களும் நல்லா யோசிங்க. சரிங்களா? முடிவுகள் முடிவானவை அல்ல, இந்த தலைப்பை பற்றி நீங்களும் யோசிங்க. அவசரப்பட்டு ஒரு 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 விஷயத்தில் அவசரப்பட்டு முடிவெடுத்து அது வந்து லாஸ்ட்டில் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு வந்து எவ்வளோ பெரிய வருத்தமாக இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கே தெரியும். எதாக இருந்தாலும் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் அப்படின்னு சொல்லுவாங்க. வருமுன் காப்பதே சாலச் சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வந்து எந்த முடிவுகள் எடுக்கிறதா இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு எல்டர்ஸ் கூட வச்சுக்கோங்க. சரிங்களா? உங்களுக்குன்னு ஒரு கைடு கூட வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் வந்து நல்லாயிருக்கும். இந்த முடிவுகள் அப்படின்னு வர்றப்ப இந்த மேரேஜ்ன்ற ஒரு விஷயத்தில் நம்ம வந்து கரெக்டாக முடிவு எடுக்கலை அப்படின்னா நம்ம காலம்பூரா நம்ம அழுதே தீர்க்குற மாதிரி இருக்கும். பெண்களாக இருந்தால் முக்கியமாக சொல்ல கவனமாக இருங்க. அதாவது ஆண்களை விட பெண்கள் தான் வந்து அதிகமாக வந்து சஃபர் ஆகுறாங்க இந்த ஒரு விஷயத்தில். ஸோ அதனால் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க, இப்போ நல்லாவே எங்கள் வீட்டில் பார்த்துக்கல, எங்கள் வீட்டுக்காரர் சரியில்லை, வீட்டுக்காரர் குடிக்கிறாரு, எங்கள் வீட்டுக்காரர் அடிக்கிறாரு. ஸோ வந்து நம்ம பின்னாடி புலம்பி எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பெற்றோர் பேச்சை வந்து கேட்கணும் அப்படின்னா அவங்க வந்து அனுபவத்தின் அடிப்படையில் நம்மளுக்கு ஒரு ஒரு அறிவுரை சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் நல்லாயிருக்கும். எல்லாருமே அதை தானே சொல்கிறாங்க. நமக்குன்னு ஒரு முடிவு இருக்குது, நமக்குன்னு ஒரு உணர்வுகள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. நம்மளுக்கு இருக்கிற விருப்பங்கள் எல்லாத்தையுமே அம்மா அப்பா வந்து நிறைவேற்றினாங்க. சின்ன பிள்ளைலேருந்து எல்லாத்தையும் நிறைவேற்றினாங்க. இனிமேலும் நம்மளை வந்து அவங்க தான் பார்த்துக்குவாங்க, அவங்க இது பண்ணுறது நல்லது அப்படின்னு நினச்சிட்டு அப்படின்னு மனசில் நினச்சி என்ன பண்ணணும் அப்படின்னு மனசில் நல்லா பதிய வச்சுக்கிட்டு எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிங்க. ஒரு முடிவு எடுத்த பின்னாடி தான் அடுத்து வந்து நம்ம ஏதோ ஒன்று பண்ண போகிறோம். சரிங்களா? முடிவுகள் முடிவானவை அல்ல. முடிவுகள் அப்படிங்கிறது ஒரு தொடக்கத்துக்கான ஒரு தூண்டுகோல் அப்படின்னு தான் வந்து நம்ம இந்த தலைப்புலேருந்து தெரிஞ்சுக்க முடியுது. தயவு செய்து முடிவுகள் முடிவானவை அல்ல புக்கை வந்து தவறாமல் வாங்கி படிங்க. அப்புறம் வந்து இந்த ஒரு விஷயத்த மறக்கவே மறக்காதீங்க. முடிவுகள் முடிவானவை அல்ல அப்படின்ற விஷயத்த வந்து மறக்கவே மறக்காதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி இன் மேரேஜ் லைஃப், பிஃபோர் கோ டு மேரேஜ் லைஃப். இது அப்போது எடுக்கிற முடிவு வந்து ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.